அந்த குறளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. நம் வாழ்வில எந்தெந்த விதமான வளங்களை, செல்வங்களை, பாதுகாப்புகளை அடைந்தாலும் அது எல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல பயனில்லாமல் போய்விடும். அப்போ எது நிலையான நமக்கு பாதுகாப்பையும், இன்பத்தையும், புகழையும் தரும் என்றால், திருவள்ளுவரின் கூற்றுப்படி மனதுக்கண் மாசிலன் ஆதல். மனதை மாசில்லாத மனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்வதனால தான் இந்த வாழ்வை நாம் செம்மையாகவும், சிறப்பாகவும், மகிழ்வாகவும், பாதுகாப்பாகவும் வாழ முடியும் என்பதை அறுதியிட்டு வள்ளுவர் கூறுகிறார். நம்ம மீதி நம்மளுடைய ஏன் மனதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் மற்றவர்களிடமிருந்து நம்ம தவறு செய்தோங்கிறது தெரியாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ரகசியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அனைவரும் நம்மளை சூழ்ந்திருப்பவர்கள் அனைவரும் நம்மளை நல்லவர்கள் என்று சொல்லலாம். நம்ம வாழ்க்கை துணைவிற்கே தெரியாத அளவுக்கு சில தவறுகளை கூட நாம செய்யலாம். அப்படியெல்லாம் செய்திருந்தா கூட நம்முடைய மனதுக்கு நாம் செய்த தவறை நம்மளால மறைக்க முடியாது. அந்த ரகசியத்தை மனதிடமிருந்து பாதுகாக்க முடியாது. அதனால நம்ம மனதுக்கு தெரியும் நாம் என்ன தவறுகள் செய்கிறோம் என்று தெரியும். அதனால அந்த மனதை நாம மாசில்லாத மனதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மனம் நம்மளுக்கு சர்டிஃபை பண்ணணும். நம்மளுடைய மனது நம்மளுக்கு நீ உத்தமன், நீ யோகியன், நீ ஒரு சிறந்த மனிதன் என்று சர்டிஃபை எப்ப பண்ணுதோ அப்ப அந்த மனது ஒரு மாசில்லாத மனதாக ஆகிறது. அப்படி நடக்க வேண்டும் என்றால் இந்த மனதை மாசில்லாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம அறவழி வாழ்வும் இறை உணர்வை நோக்கியும் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும். அறவழி வாழ்வு என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை சேர்த்து கொண்டது, ஒன்றாக கொண்டது. அதுபோல நம்ம இறை உணர்வு இருக்க வேண்டும். இந்த இந்த நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளை தாண்டிய ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உள்ளது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் இறை நம்பிக்கை. அதோடு நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்வினுடைய நடவடிக்கைகளிலும் அறவழியில நின்று நடக்க வேண்டும். இதைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு எடுத்துக்கொள் சொல்கிறது. இதை நாம் வாழ்வின் வளமாக இந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். நன்றி. அனைவரும் மீண்டும் வரவேற்று நம்முடைய உயர்நிலை ஆசிரியர் பிரவீன் ஐயாவை வகுப்பை தொடங்க நாம் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் குருவையும் வணங்கி இன்றைய வகுப்பை தொடங்குவோம். அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் இந்த வாழ்க்கை கல்விக்கான இன்றைய நிகழ்ச்சிக்கான வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நேரடியாக செல்வோம். வாழ்க்கை கல்வியில நாம் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை நாம் கண்டு வருகின்றோம். அது அனைவருக்குமே தெரியும். இங்கே பங்கெடுத்து கொண்டிருந்த நிறைய அன்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். குழந்தை வளர்ப்பு நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம். ஒரு குழந்தை உருவாவது முதல் ஒவ்வொரு வயது வாரியாக 3 வயது வரை, பின்னர் இந்த 0 to பிரெக்னன்சி பீரியட் பார்த்தோம் முதல் பகுதியில். 2வது பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 3 வயது வரை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் 10 வயது வரை எப்படி இந்த குழந்தை வளர்ப்புக்கான விதிகள் என்று பார்த்தோம். ஸோ இந்த விதிகள் நமக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இடையில சில பண்டிகைகள்னால, செலிப்ரேஷன் டைமில், நியூ இயர் இதெல்லாம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் கேப் விட்டு திரும்பி அடுத்த பகுதிக்குள்ள நுழைய இருக்கிறோம். ஸோ இன்றைய பகுதி 4ல் நாம் குழந்தை வளர்ப்பு
பார்க்க போகின்றோம். பகுதி 4. இந்த பகுதியில நாம ஃபோக்கஸ் பண்ற கவனிக்க போகிற அந்த வயது எந்த வயது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா 11 18 வரைக்கும் அப்படிங்கிற ஒரு வயது. அடுத்து அப்படியே இந்த குழந்தை வந்து நம்ம வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த நம்மளுடைய இந்த கிளாஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு குழந்தை வளர்ந்தா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த ஒரு வகுப்புலையும் பார்க்குறீங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. 10 வயது வளர்ந்துருச்சு. இனி அந்த குழந்தை அடுத்த வயதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ அந்த விதிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை நாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வளர் இளம் பருவம் என்று சொல்லலாம். இந்த 11 18 வயது வந்து அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கலோக்கியலா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கேக்குதுங்களாயா? நான் வந்து ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறேன். யாராவது கேக்குதுங்க கேக்குதுங்க ஓகே கேக்குது. கிளியரா இருக்குல்ல? ஓகே வெரி குட் சந்தோஷம். அப்ப இந்த வளர் இளம் பருவம் வந்து டீன் ஏஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா டீன் ஏஜ் வந்து 13ல இருந்து 19 தான் சொல்லுவாங்க. டீன் முடியறதுனால அது டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ கேக்குதுங்களா? சரி. டீன் ஏஜ் அப்படின்னு நான் சொல்றது பேசுறது வரக்கூடாது. ஹலோ ஓகே நோ ப்ராப்ளம். டீன் ஏஜ் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 13ல இருந்து 19 இது வந்து வெஸ்டர்ன்ல மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. ஸோ டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 14 16 17 18 19 வரைக்கும் அப்படின்றது இந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடலசன்ட் ஏஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம். அதாவது அந்த ஒரு இதுல சைக்காலஜில மற்ற இடங்கள்ல இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் நேமா வைக்கும்போது அந்த அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ குறிப்பாக நம்ம வச்சுக்கல, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அப்படி கவர் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 11 நம்ம ஆரம்பிச்சிருவோம். 10 பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 11 18 வயது வரை என்னென்ன முக்கியமான விதிகள் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வகுப்புல பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அடலசன்ட் ஏஜ்ல என்ன நடக்குது, ஏன் வந்து இந்த ஏஜுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஏன் இந்த ஏஜுக்கு அவங்க என்டர் ஆகும்போது முக்கியம்னாக்கா இந்த ஒரு பருவம் எய்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பருவத்துக்கு வந்துட்டாங்க, வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி வயதுக்கு வர்றது அப்படின்றதும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா. இது எப்ப நடக்குதுன்னா இந்த பீரியட்ல தான் நடக்குது. ஒரு 11 வயது 12 வயது அது பெண்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் நமக்கு அவங்க வயதுக்கு வர்றது எப்படி அப்படிங்கிறது. பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க வயதுக்கு வர்றதுங்கிறது தெரியும். ஆண் குழந்தைகளுக்கு வந்து மற்ற வளர்ச்சிகள் அவங்க மேல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது அதுவும் நமக்கு தெரியுது. இதெல்லாம் அந்த பூப்பெய்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பருவம் அடைதல் என்று சொல்லுவாங்க. ஸோ இதை வைத்துதான் இந்த வளர் இளம் பருவம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சி வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறத அறிகுறியாக இதை சொல்றாங்க இந்த வளர் இளம் பருவத்துல. ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 11 வயதுல இருந்து இந்த பூப்பெய்துதல் நடக்குது. இப்ப இந்த பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 10 வயது சில சமயம் 10 வயதுலயோ இல்ல 11 வயதுலயோ கூட அந்த பூப்பெய்துதல் நடந்து விடுகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த ஏஜ் எப்படி வச்சுக்கலாம். 11ல இருந்து 18க்குள்ள வந்து இந்த ஒரு வளர்ச்சி மாற்றம் அந்த பருவ மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டுதான் அந்த 11ல இருந்து 18 வயது வரை என்று ஒரு வரையறை நாம் இங்கே ஏற்படுத்திக்கிட்டோம். இந்த அடாலசன்ட் ஏஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏஜுக்கான ஒரு காரணம் வந்து இதுதான். ஸோ இந்த காரணத்தோடய நம்ம வந்து இந்த விதிகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு விதிகளா எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஏஜ்ல நம்ம பார்த்துட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த ஏஜுக்கு ரொம்ப முக்கியமான சில கவனிப்புகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஏன்னா இந்த எல்லா விதிகளும் பெற்றோர்களுக்கு தான் மெயினா பாத்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த பெற்றோர்களுக்கு வந்து இந்த விதிகள் ரொம்ப முக்கியம் இந்த ஏஜ்ல. எல்லா ஏஜ்லயுமே முக்கியம் தான். அதுல இந்த ஏஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பெற்றோர்கள் கண்டிப்பாக அதை கவனித்து கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பயன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா குழந்தைகளை விட இந்த இதே நம்முடைய வகுப்பே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கான இந்த கல்வி தான் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் இதுல குறிப்புன்னு போட்டிருப்பேன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு மாற்றம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விதிகள் என்று போட்டிருந்ததை அப்படியே கொஞ்சம் மாத்தி குறிப்பு பாயிண்ட்னு நான் மாத்திட்டேன். இப்ப இந்த விதிகள் இங்க வேலை செய்யாது. ஏன் விதிகள் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிளிக்கு ரெக்கை முளைத்து விட்டது கூட்டை விட்டே பறந்து விட்டதுன்னு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ரெக்கை முளைக்கக்கூடிய ஒரு வயது.
ஸோ இங்க விதிகளை போட்டீங்கனாலே அவங்க விதிகளை மீறுவதற்கான ஒரு வயதாக கூட அதை பார்ப்பாங்க. அதனால அந்த விதிகள்ங்கிற வார்த்தையை நான் எடுத்துட்டேன். ஏன்னா சிறு வயதுல இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த விதிகள்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு வயதுல உடல் மாற்றங்கள்லாம் வரும் பொழுது அந்த விதிகளை மீறுவதுதான் அந்த ஒரு ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த விதிகளை நம்ம இப்ப எடுத்துருவோம். இனிமே அவர்களுக்கு எந்த விதியும் செல்லுபடி ஆகாது. அதனால குறிப்புகளாக வச்சுக்குவோம். இதெல்லாம் ஆலோசனைகள் தான். அதன் பிறகு நம்ம அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, அதனால இப்ப அதை குறிப்புகளாக பார்க்கலாம். குறிப்பு 1 விதி 1ன்னு சொன்னது மாதிரி இப்போ வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாம். முதல் பாயிண்ட் வந்து உடல் மன மாற்றங்கள். இந்த வயதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா என்ன நடக்குது, இது வரைக்கும் அவங்க ஒரு சிறு குழந்தையாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனா கரெக்டா இந்த அடலசன்ட் ஏஜ் அப்படின்றது ஒண்ணு வரும்பொழுது, இந்த டீன் ஏஜ் என்று ஒன்று வரும்பொழுது முதல்ல நம்ம கவனிக்கிறது உடல்லையும் ஒரு மாற்றம் வரும். மனதிலையும் ஒரு நல்ல கன்சிடரபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் உடல்லையும் பார்க்கலாம், மனதிலையும் பார்க்கலாம். எப்படின்னா உருவத்துல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவங்க டக்குன்னு உயரமாவாங்க. கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க பருமன் ஆவாங்க. இல்ல வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆண்களுக்கு வந்து முகத்துல லேசா மீசை வளரக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து உடல் மாற்றங்கள், இந்த மாதவிடாய் விஷயங்கள், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஏஜ்ல ஒரு 11, 12 அந்த மாற்றங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாற்றங்கள் எதனால ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஹார்மோன் சேஞ்சஸ். வளர 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 பாத்தீங்கன்னா உடல்ல ஒரு சில மாற்றங்கள் வந்து ஒரு சில உறுப்புகள் வளர்ந்து கொண்டிருக்கும். உடல் பாகங்கள் வளரும். அப்ப அதை ஒட்டியே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வளர்ச்சியை எது ஏற்படுத்துது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிக் சேஞ்சஸ். மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து எண்டோக்ரின் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற உடல்ல இருக்கக்கூடிய அந்த உள் கிளாண்ட்ஸ், அதாவது அந்த ஒரு சுரப்பிகள் தான் வந்து நடத்துது. அந்த சுரப்பிகளுடைய சுரப்புகள் இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் நிறைய சுரப்பிகள், குறிப்பா தைராய்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இது என்ன சொல்றது, பிட்யூட்ரி போன்ற சில முக்கிய சுரப்பிகள்லாம் வந்து தைமஸ் கூட, இப்படி எல்லா சுரப்பிகளும் உடல் வளர்ச்சிதை மாற்றத்திற்கான நிறைய சுரப்புகளை வந்து இந்த ஏஜ்ல இருந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்க சுரக்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா உடல்ல நிறைய மாற்றங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த மாற்றம். இது உடல்ல. மன அளவுலையுமே பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கொஞ்சம் சிந்தனை திறன் வேறுபட ஆரம்பிக்கும். கொஞ்சம் அவர்களுக்கு வந்து மனதில சொந்த சிந்தனைகள், சுய தேடல்கள், ஆராய்ச்சிகள் இதெல்லாம் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல் மன மாற்றங்கள். ஸோ உயரம்ல, எடை, தோற்றம், அப்புறம் முகத்துல அந்த பருக்கள் வருது சொல்லுவாங்க. இந்த வயசுலலாம் பாத்தீங்கன்னாக்கா வயசுக்கு வந்துட்டான் பையன், பொண்ணு. ஸோ அவங்களுக்கு முகத்துல பருக்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்மோன்கள் இந்த இதுல ஒரு பெரிய வேலை செய்யும். அது உடல்லையும் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தும். மனதிலையும் ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது இந்த மூட் ஸ்விங் அப்படிம்பாங்க. இல்லைன்னா மைண்ட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பெருசா ஒன்றும் நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் வயது கூடினோடனே திடீர்னு நம்மளுடைய மகனோ மகளோ அல்லது இந்த குழந்தைகளோ அந்த வயதுக்கு வர ஆரம்பிக்கும் போது சின்னதா ஒண்ணு சொல்லும்போது, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு ஒண்ணு அங்கே வர்றதை கூட நம்ம பார்க்கலாம். என்னடா அது சின்ன குழந்தை இப்படி டக்குன்னு வந்து இப்படி நம்மளை எதிர்த்து ஏதோ சொல்றானே, சொல்றதை டக்குன்னு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அவர்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மன சுழற்சியும் அங்க ஏற்படுத்தும். ஒரு கலக்கத்தையும் கூட அங்க ஏற்படுத்தும். ஏன்னா அந்த உடல்ல அவங்களுக்கு புதிய மாற்றங்கள், அவர்களுக்கே அது புதிதாக இருக்கும். அந்த மாதவிடாய் போன்ற பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் அவர்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு மன கலக்கத்தையும் சில சமயம் அது புரிந்து செட்டில் ஆகுற வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலதான் அந்த மாதவிடாய் பற்றிய உடல் பற்றிய அறிவு அவர்களுக்கு கட்டாயம் தேவை. இப்ப நம்ம எல்லாம் பசங்க ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறாங்க. ஊர்ல இருக்க பசங்க வந்து கொஞ்சம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்திருக்கும். அது நான் இன்னும் எனக்கு தெரியல. பட் இப்ப சிபிஎஸ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா 7வது 8வது புஸ்தகத்திலே வந்து அவர்களுக்கு இந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் குறித்த ஒரு தகவல்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்க பாடத்திட்டத்திலே ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இல்லை என்றாலும் கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த தாய் தந்தையர்கள், அந்த பெற்றோர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த ஒரு சரியான உடலை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நம்ம பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும். ஏன்னா சில சமயம் இதை போய் எப்படி அந்தரங்கமா பேசுறது, இதை போய் எப்படி அவங்கள்ட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து வேற மாதிரியே சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நான் நம்புறேன். என்ன சொல்லுவாங்க, நீ வெளியில போகக்கூடாது, பெண் குழந்தைகள் சொல்லுவாங்க, இனிமேல் நீ ஒரு இடத்துல இருக்கணும், தொட்டு பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆண்களுக்கும் இதெல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ அது எதனாலங்கிறது அவங்களுக்கு அந்த உடல் பற்றிய அந்த உடல் மன கிளர்ச்சி பற்றியான ஒரு விஷயங்களை, அவர்களுடைய உடல் மாற்றங்கள், இதனாலதான் இது நடக்குது, நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, நீங்க பெரியவர்கள் ஆயிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு சுய ஒரு சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற பற்றியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்றது மிக சிறப்புங்க. அத பொதுவா பாத்தீங்கன்னா மாமா, சுத்தி இருக்கிற அத்தை, இல்ல வந்து வேற யாராவது உறவினர்களோ நண்பர்களோ சில சமயம் அவருடைய சீனியர்ஸ் இப்படியெல்லாம் கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வாங்க. இருந்தாலும் என்ன கேட்டா அது பெஸ்ட் பேரண்டிங்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்களையே வந்து அதை செய்ய சொல்றாங்க. அதுதான் சரியான ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு வயதுக்கான முதல் குறிப்புல பாக்குறது, உடல் மன மாற்றங்கள்ல பாக்குறது வந்து சுதந்திர உணர்வுக்கான நேரம் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே முன்பே சொல்லியிருக்கிறேன். இங்க நம்ம இந்த வகுப்புல பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பல நிபுணர்களிடத்தும், பல புத்தகங்கள் இருந்தும், பல முக்கியமான ஒரு சில பகிர்வுகள் இருந்தும் நம்ம எடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் தான். எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால எல்லாம் ரொம்ப வேலிடான ஒரு விஷயம் தான். இந்த சுதந்திர உணர்வும் அது போன்ற ஒரு விஷயம் தான். இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சுதந்திர உணர்வு ஒண்ணு எட்டி பார்க்கும். கொஞ்சம் அந்த அந்த கோட வந்து தாண்டி பார்ப்போம். நம்ம வீடு என்கிற அந்த குடும்பம் என்ற அந்த ஒரு அப்பா, அம்மாங்கிற அந்த கட்டுப்பாடுகள், இதெல்லாம் கொஞ்சம் அந்த தாண்டி தனக்கு வேண்டியது, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் இல்லன்னா நான் இந்த மாரி இருந்தேன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கூட, சரி, சரி பரவால்ல. இந்த கலர் கிடைக்கலன்னா என்ன, இந்த கலர போடுங்க அப்டின்னா ஒத்துக்குப்பாங்க. இப்போ கொஞ்சம் அந்த வயசு தாண்டின பிறகு, அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு இப்படி இருந்தா தான் நான் வேணும், இல்லன்னா எனக்கு வேண்டாம். ஸோ அது மாரி அவங்களுக்கு அதாவது தே ஆர் கோயிங் டூ தேர் ஓன் சாய்ஸ். என்னோட சாய்ஸ்க்கு நான் வாழணும். எனக்கு வேண்டியத நான் செஞ்சுக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு சுதந்திர உணர்வுக்கான ஒரு நேரம். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல்ல உற்பத்தி ஆகுற இந்த ஹார்மோனுடைய மாற்றங்கள். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உணவு, சரிவிகித உணவு, அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த உடல் வளர்ச்சி, இது எல்லாமே கொஞ்சம் அந்த எக்சர்சைஸ் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது, இந்த ஹார்மோன் வந்து நல்ல பேலன்ஸ்டா இருந்து அவர்களுக்கு சரியான ஒரு உடல் மன மாற்றத்தை குடுக்கும். ஒருவேளை அவர்களுடைய அந்த உணவு சரியான ஒரு சரிவிகித உணர்வா இல்லையோ, அல்லது அவருடைய வாழக்கூடிய சூழல் வந்து அவங்க குடும்ப சூழல் ரொம்ப ஸ்ட்ரெஸ், அழுத்தத்துக்குரிய ஒரு சூழலாகவோ, இல்ல வேறு பல காரணங்கள்னால அவர்களுக்கு சரியான ஒரு அந்த சூழ்நிலை, சுற்றுப்புறம் அமையல, குடும்ப சுற்றுப்புறம் அமையல அப்படின்னா, இந்த உடல் மன மாற்றத்திலயும் கூட நெறைய இம்பாக்ட் இருக்கும். அந்த ஒரு தாக்கம் இருக்கும். அதனால என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு அதிகப்படியான அந்த எடை, உயரம், தோற்றத்துல மாற்றங்களோ, அல்லது மனதிலயும் ரொம்ப அதிகமான அந்த அப்ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி, உடனடியாக கோவப்படுறது, கொஞ்சம் வந்து இந்த எல்லை தாண்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் அந்த 10 வயசுக்கு அப்புறம், 11 வயசுக்கு அப்புறம் நடக்கிற சேஞ்ச் ஓவருக்கு வந்து, குடும்ப சூழலும், அவருடைய உணவு முறையும், அவருடைய வாழ்க்கை முறையும், குறிப்பாக அவருடைய பெற்றோர்களுடைய அந்த ஒரு அரவணைப்பு, அவர்களுடைய வாழ்வுமுறை இதெல்லாம் ரொம்ப முக்கிய ஒரு பங்கு ஆற்றுதுங்க. இது சரியா நடக்கும்போது அவருடைய அந்த ஒரு வளர்ச்சி பருவமும், அந்த இளமை பருவமும் நல்ல ஒரு கரெக்ட்டான சேஞ்ச் ஓவரா நடக்கும். பேலன்ஸ்டா நடக்கும். இது இல்லாத போது அவர்களுக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கும் அந்த காலகட்டம். அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பு 1. நம்ம ஏற்கனவே எப்படி அந்த விதிகளை பார்த்துக் கொண்டே போனோமோ, இன்றைய வகுப்பிலயும் நம்ம அப்படியே ஒரு ஒரு குறிப்பாக நகர்ந்து போகும். எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் டோட்டல் நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஸோ இதுல இன்னைக்கு எவ்வளவு மூவ் பண்ண முடியும் நம்மளுடைய நேரத்துக்குள்ளங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம மூவ் டூ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்ள முக்கியமான அந்த உடல் மன மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலோட்டமா சொல்லிட்டோம். இதை விரிவாக நம்ம பேசணும்னா அதுல நிறைய இருக்கு. பட் நான் குறிப்பான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு, அதுலேருந்து தேடி பல விஷயங்களை கத்துக்கலாம், படித்துக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இல்ல மேலும் விவரங்கள் வேணா என்னைய தொடர்பு கொள்ளலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். பாயிண்ட் நம்பர் 2. விதிகள் இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. பெற்றோர்களிலிருந்து நண்பர்களாக. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 11 வயதிலிருந்து 18 வயசு நம்ம இந்த எல்லா வயதையும் சேர்த்து தான் பார்க்கிறோம். நம்ம 11, 12 அப்படின்னு இல்ல. இந்த ஹோல் ஏரியா 11 to 18ன்னு சொல்ற அந்த டீன் ஏஜ் ஃபுல்லா தான் கவர் பண்றோம். இதுல எங்க வேணாலும் அவங்க இருக்கலாம். எந்த ஏஜ்ல கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பொருந்தபடியான ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்ட தான் நம்ம இங்க டிஸ்கஷன்ல வச்சிருக்கோம். ஸோ அடுத்த பாயிண்ட் நம்பர் 2, பெற்றோரிலிருந்து நண்பர்களாக அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பெற்றோர்களாக இருந்தோம். நம்ம சொல்றத அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க.
இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம் அவர்களுக்கு நண்பர்களாக மாற வேண்டிய ஒரு நேரம். இதை பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அது புரிந்து கொள்ளாம தான் என்ன ஆவாங்க 25 வயது, 40 வயது இருந்தா கூட அவங்க சின்ன குழந்தையாவே தன்னுடைய குழந்தைய டீல் பண்ற பெரிய பெரிய பேரண்ட்ஸ் எல்லாம் கூட நெறைய நம்ம பார்த்திருப்போம். அது அன்புக்கும், பாசத்திற்கும் உண்மையிலே அது வந்து உரியது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனாலும் இந்த வயது மாற்றம் வரும்பொழுது அவங்க வந்து பெற்றோர்களாக இருப்பதை விரும்புறதை விட, நண்பர்களாக இருக்கிறது தான் விரும்புறதாக ஒரு நம்முடைய நிபுணர்கள் சொல்றாங்க. நண்பர்களாகன்னா என்ன? அவங்க கூட இருக்க நண்பர்கள்னா நம்மளும் அவங்க கூட அரட்டை அடிக்கணுமா? இல்ல அவங்க கூட அப்படியே நம்ம வந்து வெளியில எல்லாம் அவங்க அவங்க லெவலுக்கே பேசணுமா? பெற்றோர்களா இருக்கக்கூடாதா? அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது அவருடைய உணர்வுகளை கொஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பதாக, கொஞ்சம் அவர்கள்ட்ட வந்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நபர்களாக, இன்னும் சொல்லப்போனா இந்த ஏஜ்ல கொஞ்சம் அவருடைய பேச்சு பெற்றோர்களிடத்துல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தொணன்ட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன். என் ஃப்ரெண்ட் என்ன அடிச்சான், குத்துனான், காதுல கடிச்சான். அத எடுத்துட்டு போனேன், இத எடுத்துட்டு போனேன், அது காணாம போச்சு. எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஏஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களோட அவங்க நண்பர்கள்ட்ட தான் அதிகமா அவர்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப பெற்றோர்கள்ட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப நாம அந்த கேப்ப கொஞ்சம் ஃபில் பண்றது ரொம்ப நல்லதுங்க. சரி அவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ப குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நாம வந்து அந்த இடத்தை நிரப்புறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்த நிரப்பல அப்படின்னாக்கா, அவர்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மட்ட பகிர்வதும் குறைய ஆரம்பிச்சுரும். அதனால இந்த காலகட்டத்தில குறிப்பு 2 சொல்றது. இதனுடைய தொடர்ச்சிய நம்ம அப்படியே வரிசையா பார்த்துட்டே வருவோம். முதல்ல பெற்றோர்கள் ஒரு நண்பர்களாக இன்னும் சொல்லுவாங்க, "தோளுக்கு மேல வளர்ந்தால் தோழன்." இது கூட நம்மளுடைய அந்த இதுல இருக்குங்க. நம்மளுடைய வழக்குல இந்த வார்த்தைய கேட்டுருப்பீங்க. தோளுக்கு மேல வளர்ந்திருப்பாங்க. இந்த 12 வயசு, 13 வயசுல ஓரளவுக்கு தோள எட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல வளரும் பொழுது, தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்று சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து சின்ன வயசா இருக்கும்போது இழுத்து போட்டு 2 அடி அடிச்சிருப்போம். ஆனா இந்த வயதுக்கு மேல அவங்கள அடிச்சீங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த ரூல்ஸ்ல சின்ன வயதா இருக்கும்போது கூட நம்ம அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஒருவேளை அடிச்சா கூட அந்த குழந்தைகள் அத மறந்திருப்பாங்க அந்த வயதுல. ஆனா இந்த வயது வரும்பொழுது நீங்க அடிச்சீங்கன்னாலோ, இல்ல அவர்கள் மேல வந்து ஒரு நண்பர்களாக இல்லாம ஒரு பெற்றோர்களாக மாறி நீங்க அவர்களை ஏதோ ஒண்ணு செய்தீர்களானா, அது அவர்கள் மனதில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவனால அத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால அந்த தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். ஒரு ஃப்ரெண்டா தான் கேட்கணும். எப்படி இருக்கீங்க? பெற்றோரா இருக்கணும் தான். அந்த கண்டிப்பெல்லாம் இருக்கணும். ஆனா ஃப்ரெண்டாவும் என்ன எப்படி நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னாக்கா, என்ன ஸ்கோர்? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் அவங்களுடைய அந்த அந்த அவங்களுக்கு சில விருப்பமான ஒரு ஏரியாஸ்லாம் இருக்கும். புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? யார் வந்தா? அவங்களுக்குன்னு சில விருப்பங்கள். அந்த ஏரியால அவர்களுக்கு பிடித்த ஒரு இவங்கலாம் வருவாங்க. ஆதர்ஸ்ட ஹீரோஸ்ன்னு சொல்ற மாரி விளையாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு சச்சின் டெண்டுல்கர் வருவாரு, ஒரு தோனி வருவாரு. சினிமால பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு ஹீரோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனா மாறுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில. அவங்க அதெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடல்ஸ கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த ரேஞ்சுல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள அவங்கட்ட பகிரும்போது, அவங்க நம்மள ஒரு நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. சும்மா அவங்களுடைய ரேஞ்சுல நம்ம கொஞ்சம் அப்படியே பிஹேவ் பண்ணிக்கணும். பட் பெற்றோர்களாகவும் நம்மளுடைய அந்த ஒரு ரோல வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். ஸோ பெற்றோர்கள் வந்து நண்பர்களாக பாயிண்ட் 2 இத நம்ம அப்படியே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பாயிண்ட் 3 நட்பு மற்றும் சுற்றம். இதுதான் நம்ம சொன்னோம். அதாவது இந்த குழந்தை வளர்ப்பிலே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வளர்ச்சிக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். இப்ப அந்த மு அந்த 0 டூ 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்தோம். அந்த 0 டூ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 வயசு, 6 வயசு வரைக்கும் கூட இந்த குழந்தைகள் பெற்றோர சுத்தி சுத்தி தான் வரும். இந்த பெற்றோர்கள சுத்தி, சுத்தி, சுத்தி வரும். அந்த சின்ன குழந்தைய கீழ இறக்கி விட்டா கூட திரும்பி இடுப்புல தூக்கி வச்சுக்க சொல்லும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. அது எப்படி பார்த்தாலும் அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கும். இல்லன்னா அப்பா கிட்ட போய் ஒட்டிக்கும். ஏற்கனவே பார்த்தோம். பெண் குழந்தைகள்லாம் அப்பா கிட்ட போய் சேர்ந்துக்கும். ஆண் குழந்தைகள் இப்ப அம்மாவ சுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம். பட் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர என்ன பிடிக்கும் அவங்களுக்கு? ஒரு 6 வயசு, 7 வயசெல்லாம் தாண்டும் பொழுது, கொஞ்சம் டாய்ஸு, விளையாட்டு பொருட்கள், வெளிய சென்று விளையாடுவது, அப்படியே தான் ஒரு நாட்டம் வரும் அவங்களுக்கு. விளையாட்டின் மேல கொஞ்சம் நாட்டம் வரும். வெளியில ஓடணும், சறுக்கணும், விளையாடணும். அ கூட்ட யாரு அப்ப வந்து ஆண், பெண் வித்தியாசமே இருக்காது. எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடு, ஓடி பிடிச்சு இப்படிலாம் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஏஜ்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, டாய்ஸ் பிடிக்கும், குழந்தைகளோட விளையாட பிடிக்கும். இந்த 10, 11 வயசுக்கு பிறகு இந்த இந்த வளர்சிதை மாற்றங்கள், இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நேச்சுரல். ஏற்கனவே இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது நம்ம சைக்காலஜிலயே பார்த்தோம். அப்போ ஆண் குழந்தைகளுக்கு பெண் நண்பர்களா இருக்கட்டும், இல்ல ஆண் நண்பர்களேவும் இருக்கட்டும்,
இல்ல பெண் குழந்தைகளுக்கு ஆண் நண்பர்களா இருக்கட்டும், பெண் நண்பர்களா எப்படி பார்த்தாலும் அந்த நட்பு வட்டாரம் என்பது கொஞ்சம் அதிகமா வளரும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் நட்பு அவர்களுக்கான சுற்றம். இதுக்கு முக்கியத்துவம் கூடக்கூடிய ஒரு வயது காலகட்டம் எதுன்னா, இந்த ஒரு 11லிருந்து 18க்குள்ள நடக்கிறது. அப்ப வந்து சில காலகட்டத்தில அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க பெற்றோர்கள் கூட அவர்களுக்கு முக்கியமா தெரிய மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த நட்புக்கு ஒரு அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இப்ப நடக்கிற சமீபத்தில இப்ப உள்ள விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இந்த வேர்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி இப்படி நெறைய வந்துருச்சுங்க. அதெல்லாம் சும்மா எல்லாமே வந்து ஒண்ணுதான். நட்புங்கிறது நட்பு தான். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பட் இதெல்லாம் இப்ப நெறைய இப்படி சின்ன சின்னதா அதுல செக்ரிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, நெறைய பேச்சு, நெறைய ஒரு இந்த வார்த்தைகள்லாம் அடிபடுது. அத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்னா, இந்த குறிப்பு 3ல நம்ம பார்க்கிறது வந்து நட்பு வட்டாரம். இந்த நட்பு வட்டாரம் வந்து அவர்களுக்கு வந்து விரிவடைந்து கொண்டே வரும். அ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நட்ப கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி பார்ப்போம். இதே பாயிண்ட் நம்பர் 3ல நமக்கு வந்து அவர்கள் நண்பர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்ன்னு தெரியும். ஸோ அவர்கள் நண்பர்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பெற்றோர்களுக்கான இந்த விதி, இந்த குறிப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நாம அவர்கள் நண்பர்கள் ஆவாங்க, நண்பர்கள் ஏற்படுத்திக் கொள்வாங்கன்னு நமக்கு தெரியும். நாம அவர்களுக்கு நண்பராக ஆகணும். அது நம்ம குறிப்பு 2ல பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்ப அவர்களுடைய நண்பர்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியம். சில சமயம் சகித்தும் கொள்ளுங்கள்ன்னு சொல்றாங்க. அந்த விதிகள்ல அப்படி சொல்லியிருக்காங்க. சகித்துக் கொள்ளுங்கன்றா என்ன அர்த்தம்னா, அதாவது சில சமயம் அவர்களுக்கு பிடித்த நண்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா அவர்களுக்கு நமக்கு அவர்கள் செய்ற சில விஷயங்கள் மேபி பிடிக்காம இருக்கலாம். பட் நம்ம குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பிடித்த நண்பர்கள் அவங்க. அப்ப அவர்கள் செய்ற சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கும். அத வந்து சில சமயம் சகித்து தான் கொள்ள சொல்றாங்களே ஒழிய, தவறாக இருந்தா கண்டிப்பா கண்டிக்கணும். அதுல சந்தேகம் இல்ல. அதுல ஏதாவது தவறா இருந்தா கண்டிக்கலாம். சரி ஓகே தவறு ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா உங்களுக்கு பிடிக்கல. இது தனி விஷயம். இது வந்து இட்ஸ் பியூர்லி பெர்சனல். அத போய் நீங்க அவர்கள்ட்ட நோண்டிட்டு இருக்கக்கூடாது. இது என்ன உன் ஃப்ரெண்ட் அப்படி பேசுறான். இது என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி பேசுறான். அப்படி இது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ல தே ஆர் ஹாப்பி. சோ அதுக்குள்ள நீங்க தலைய நுழைத்து வந்து இது சரியில்ல. அதனால அவர்களையும் புரிந்து கொள்ளுங்க. அவங்க நட்புக்கு கொஞ்சம் மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் இந்த காலகட்டத்தில எதிர்பார்ப்பாங்க பெற்றோர்களிடத்திலிருந்து. ஸோ வந்து அந்த நட்பு வந்து சரியான முறையில ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் தவறாக இல்லையா என்பது மட்டும் பார்த்தால் போதுமானது. அ அதை தாண்டி ரொம்ப போய் இவங்க நட்புக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையோ, அல்லது வந்து அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதையோ வந்து அதிகப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. அதை சில சமயம் சகித்துக் கொண்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம ஏஜ் இப்ப பார்த்தீங்கன்னா 40, 50ன்னு இருக்கும். அவங்க ஏஜ் இப்பதான் 15ன்னு இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த வேவ் லெங்த் நம்மளுடைய 40 பார்க்கும்போது, இது என்ன இது இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தோணும். பட் ஓகே அதனால யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கொஞ்சம் அத விட்டுக் குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து "உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று கூறுகிறேன்" என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது இப்ப நான் யார், இப்ப நீங்க யார் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா ஒண்ணுமே இல்லையாம். உங்களுடைய நண்பர் யார் என்றதை காட்டு, அப்ப நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா, ஒரே ஒத்த கருத்து உள்ளவங்க தான் நண்பர்களாக ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குதுங்க. அப்போ உங்க குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை நீங்க இன்னும் சரியாக அறிந்து கொள்வதற்கு, அவர்கள் யாருடனெல்லாம் நட்பு பாராட்டுகின்றார்கள், அவர்கள் யார், அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாலே போதுமானது. ஸோ உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று நான் கூறுகிறேன். சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு கேங், இதெல்லாம் ஒரு குரூப், இவங்கலாம் ஒரு குரூப் ஃபிரெண்ட்ஸ். அந்த குரூப் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச், இந்த குரூப் பேக் பெஞ்ச் இப்படியெல்லாம் இருக்கும். அதுல யாரு என்ன மாரியா இருக்கிறாங்கங்கிறத அவர்களை நண்பர்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது நமது குழந்தைகள் எப்படிப்பட்ட வழியில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இத ஒட்டியும் நம்ம இந்த பாயிண்ட்ட கன்டின்யூ பண்ணுவோம். அதாவது பழக்கவழக்கங்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஒரு காலகட்டத்தில தான் அவங்க அடுத்த ஒரு வட்டம் நம்ம பெற்றோர்கள், குடும்பம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இப்படி அவங்களுடைய அந்த பிரதர், சிஸ்டர்ஸ் இந்த குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி புதிய வட்டத்திற்குள்ள போகக்கூடிய நேரம் என்று ஏற்கனவே சொன்னோம். நட்பு வட்டாரம். அப்ப அதிலிருந்து ஒரு பழக்கங்களும் அதோட ஒன்று கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்ம குழந்தைக்கு ஒரு சில பழக்கங்கள் இல்ல.
ஆனா வேறு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சில பழக்கம், அந்த நட்பு வட்டாரத்தினால அந்த நெருக்கத்தின் காரணமாக இந்த குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா மறுக்க முடியாதுங்க. ஸோ அத நம்ம வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து இத கொஞ்சம் கவனிப்பு வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில அப்படின்றது மாரி சொல்றாங்க. ஸோ அந்த பழக்கவழக்கங்கள் சில சமயம் நல்ல பழக்கவழக்கங்களாக இருக்கும். இப்ப அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகிட்ட சில பழக்கங்கள் வந்து சரியா இல்லாம இருக்கும். ஆனா, இவங்க பழகக்கூடிய நண்பர்கள் சில பழக்கவழக்கங்கள்ல ரொம்ப நல்ல ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க. சில விஷயங்கள பண்ணுவாங்க. அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஆனா, தீய பழக்கங்கள் ஒரு வேள அப்படி ஏதாச்சும் இருக்கிற மாரி இருந்து, அது இவர்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, ரொம்ப கவனமாக நம்ம அந்த பெற்றோர்கள் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து "உன் நண்பனை காட்டு நீ யார் என்று கூறுகின்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தீய பழக்கங்கள் அப்படிங்கிறதுல கொண்டு வந்து முடிச்சோம். அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மேல போகலாம். பாயிண்ட் நம்பர் 4 குறிப்பு 4. அதாவது இந்த நண்பர்கள் ஒட்டி வரக்கூடிய அந்த ஒரு நேரத்துல ஒரு அழுத்தம் நண்பர்கள் மூலமாகவும் இத நம்ம அந்த தீய பழக்கங்களோட ஒப்பிட்டு பார்த்துடலாம். அது பின்னாடி வருவோம். பட் இதுல முக்கியமா அந்த பரிமாற்றம் நண்பர்கள் மூலமாக நடக்கக்கூடிய பரிமாற்றத்துல நண்பர்கள் மற்றும் சமூக அழுத்தம். அது அவர்களுடைய சமூகமாக அது மாறி போகுது. சோசியல் அ நெட்வொர்க் அப்படின்னு சொல்ற மாரி, அவர்களுடைய ஒரு சோசியல் நெட்வொர்க்காக அது மாறி போகும். அதுல ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஒரு குறிப்பு சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 4 சொல்றது. அது என்ன அழுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்கள் தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு போவாங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்குன்னு ஒரு சில ட்ரெஸ்ஸு ஒரு 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 காஸ்டியூம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது நண்பர்கள் எப்படி போட்டு பாருங்க அவன்லாம் வந்து ஒரு கோட் போட்டு வந்திருக்கான். என்னுடைய ம நட்பு ஒரு தோழி வந்து அவங்க இந்த மாரி காதணி போட்டு வந்தாங்க. இல்லன்னா வந்து ஒரு நகை போட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட இது இல்ல. அவங்க செல்ஃபோன் வச்சிருக்காங்க. என்ட்ட இல்ல. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நண்பர்கள் மூலமாக, பொருட்கள் மூலமாகவோ அல்லது நடத்தை மூலமாக ஈவன் வந்து மார்க்ஸ் கூட சொல்லலாம். ஸ்கூல்ல அவங்க மார்க் அவங்க நெறைய வாங்கிட்டாங்க. நான் வாங்கல. இப்படி ஏதோ ஒரு வகையில அந்த பீர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது பீர் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீர் பிரஷர் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நேரங்க. இப்ப அந்த கம்பேரிசன் வரும். அவன் வந்து இப்படி பண்றான், இவன் எனக்கு இப்படி பண்றான், எனக்கு அது இல்ல, என்ட்ட இது இல்ல. அவன் நல்லா உயரமா இருக்கான், நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன். இப்படி அந்த சமூக வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து இவங்களுக்கு கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகி ஒருவித காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்ற மாரி உயர்வு தாழ்வு மனப்பான்மையில ஒரு அழுத்தம் வந்து பொருட்கள் மூலமா ஏற்படலாம். அல்லது அந்த அந்த உடைகள், பொருட்கள் மூலமாகவோ, அல்லது அவருடைய நடவடிக்கைகள், நடத்தைகள், அவர் பாருங்க அவங்கலாம் பெரிய கார் வச்சிருக்காங்க. நம்மட்டலாம் ஒண்ணு சைக்கிள்ல போறோம். இப்படி ஏதோ ஒண்ணு. இல்ல நடவடிக்கைகள் மூலமாக இருக்கலாம். அதே மாரி இந்த ஒப்பீடு, சக நண்பர்கள் ஒப்பீடு, அதன் மூலமாகவும் அந்த ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில பெற்றோர்களுடைய ஒரு பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கொஞ்சம் கவனிக்கணும். அந்த குழந்தைகள வந்து இந்த காலகட்டத்தில இது மாதிரி எங்கேயாவது அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா? அவங்ககிட்ட அது இல்ல, என்கிட்ட இது இருக்கு, இப்படியா இருக்கும், அப்படியா இருக்கும்னு ஏதோ ஒன்று சில விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா, பகிர ஆரம்பிக்கிறாங்களாங்கிற ஒரு விஷயத்த கவனிச்சுட்டு, அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நீங்க சில கவுன்சிலிங்ஸ் வந்து குடுக்கணும். இது வந்து இயற்கை தான். இப்ப நாம வந்து என்ன மாதிரியான பொருளாதார சூழ்நிலையில இருக்கிறோம். அவங்க பொருளாதார சூழ்நிலை வேறு. அதுக்காக அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சில விஷயங்களெல்லாம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி, கண்டிப்பா புரிய வைக்கணும். அது புரிஞ்சுக்க மறுப்பாங்க. சில நேரம் அதெல்லாம் அப்படி கிடையாது. நீ கடன் வாங்கியாவது எனக்கு இத வாங்கி குடுத்தா என்னங்கிற அழுத்தம் கூட வந்திருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையிலயும் சிலர பார்த்துருக்கேன். தன் குழந்தை வருத்தப்படுதே, நம்முடைய குழந்தை கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு, இவங்க சக்திக்கு மீறி அவங்க அந்த ஒரு நிலைய கொண்டு போவாங்க. அதாவது அவங்க உடை வாங்கி தர்றதா இருக்கட்டும், பொருட்கள் வாங்கி தர்றதா இருக்கட்டும், இல்ல அந்த மாரி போணும். எது கேட்கறாங்களோ அத வாங்கி குடுக்கறதுக்கு பெற்றோர்கள் முயற்சி செய்வாங்க. தங்களுடைய நிலையை மீறி அத செய்வாங்க. அது வேண்டாம். நம்மளுடைய நிலைக்குள்ள செய்யறதா தவறில்ல. அது பிரச்சனை இல்ல. அதுவும் சரியானபடி இருக்கிற பட்சத்துல ஓகே. பட் தேவையில்லாம அந்த அவர்களுடைய அழுத்தத்தை நீங்க கேரி பண்ணவோ, அல்லது அதை தவறான அளவுல கொண்டு போய் விட்டுறவோ தேவையில்ல அப்படிங்கிறது தான். ஸோ இது ரொம்ப சின்ன பாயிண்ட்டா இருந்தாலும், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இதே மாரி நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். பாயிண்ட் நம்பர் 5. ஏற்கனவே பார்த்தோம். அந்த நண்பர்கள், தவறான பழக்கம் இதெல்லாமே. ஸோ இது ஏற்கனவே அந்த நண்பர்கள் ஒட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அடுத்த வட்டம் 2வது வட்டத்துக்குள்ள தான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 2வது வட்டத்திலேருந்து இந்த ஏற்கனவே இந்த பழக்கவழக்கங்கள் பார்த்தோம். அதுல நான் குறிப்பாகவே போடுறேன். மது, புகை போன்ற தவறான பழக்கவழக்கங்கள். இப்ப நாம எல்லாருமே இந்த வயதுகள எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். நானும் அந்த வயத தாண்டி தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த 2 விஷயத்தையும்
இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். கொஞ்சம் நம்ம இந்த ஏஜ் வந்து 17லேருந்து 18 டீன் ஏஜ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம். அதனால அது உரிய பெற்றோர்களுக்கு வந்து இதனுடைய அழுத்தங்கள்லாம் தெரியும். மற்ற அதனுடைய சிறிய குழந்தை வச்சிருக்கிறவங்களும் இந்த இந்த ஒரு கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறது தவறு இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, இது ஈஸியா உள்ள வந்துரும். அதாவது அந்த காலகட்டத்தில இந்த மது, புகை போன்ற விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்திலயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாகவும், அது தவறு இல்ல. அந்த நான் பார்ட்டிக்கு போறேன். பார்ட்டிக்கு போனா ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். என்னடா இப்படியெல்லாம் பேசுறாங்களே இந்த வகுப்புல அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த வயதுக்கான காலகட்டத்தில, இது வந்து சில விஷயங்கள் நம்ம பேசித்தான் ஆகணும். தவறு கிடையாது. இதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 11, 12 வயதுல இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து தவறு. இது எல்லாத்துலயும் போடுறாங்க. நீங்க பார்க்கலாம் அந்த சினிமாலயா, டிவில இந்த வந்து புகைப்பிடித்தல் தவறு, புற்றுநோயை உண்டாக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட்டே போடுது. ஆனா அதையும் தாண்டி இப்படி இத சரியான வகையில புரிந்து கொள்ளாமல், இதை சரியான இந்த பர்ட்டிகுலர் காலகட்டம், இந்த 11லேருந்து 18ல பழகிட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு வகையில பெற்றோர்களை தாண்டி, பெற்றோர்களை மறைத்தோ, எங்கேயோ ஒரு இடத்துல பழகுறோம்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு நிலை கூட வந்துரும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துரும். இது நான் பல இடங்கள்ல வந்து என் அனுபவத்துல தான் சொல்றேன். பல பேர்ட்ட நாங்கலாம் இத கிராஸ் பண்ணி வரும்பொழுது, நண்பர்கள் மூலமா எங்களுக்கே இந்த மாரி அழுத்தங்கள் பல வந்திருக்குது. ஆனா இறை அருளாலயும் சரி, ஏதோ ஒரு அருளால எங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகளுக்குள்ள நாங்க போகவே இல்ல. நல்லாவே அத புரிஞ்சு வச்சிருந்தோம். மனதுல தெளிவா இருந்தோம். இத எந்த இடத்துலயும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. பெற்றோர்களும் இதுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் நடந்து கொள்ளணும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் அதையும் பார்த்திருக்கிறேன். வயதுக்கு வந்த ஆண், பெண் குழந்தைகள், கொஞ்சம் வளர்ந்த நேரத்துல இருக்கக்கூடிய சில ஆண்கள், புகைப்பிடிக்கிற தகப்பனார்கள், பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க கொஞ்சம் வளர வளர ஓ! குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம போய் புகைப்பிடிச்சுட்டு வருவாங்க. அது மட்டும் நடக்கும். பட் வந்து அதுவும் கூட தவறு தான் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் தன்னுடைய பெற்றோர்கள், அப்பாவோ வந்து இந்த வேலைய செய்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட்சத்துல, இது ஒன்று அவர்களுக்கு 2 விதமான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஒண்ணு வந்து இது மாரி நம்ம செய்யக்கூடாது என்ற ஒரு இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா, அப்பா இப்படி வந்து இப்படி பண்ணிட்டே இருக்காங்களே! நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கே! நம்ம வாழ்க்கையில அத தயவுசெய்து செய்யக்கூடாதுங்கிறது ஒண்ணு ஒரு ஒரு ரிவர்ஸ் இம்பாக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணும். ஒரு வேற மாரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டா பிரச்சனை. என்னன்னா, அப்பாவே பண்றாங்க, நாம பண்ணா என்ன? அதையும் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் வேற வழி கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு ஏஜ்ல இத நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன். சில குடும்பங்கள்ல, சில எனக்கு தெரிந்த சில இடங்கள்ல வந்து, அவர்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டே அவர்கள் மது அருந்துவதும், சில நேரங்கள்ல அவர்கள் கண் முன்னாடியே வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல புகைப்பிடிப்பதும், அது வந்து நடக்கிறதும், அவர்களுடைய குழந்தை கொஞ்சம் வளர்ற ஸ்டேஜ்ல வந்து, அவர்களும் அதுல பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வர்றதெல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல இது ஒரு கலாச்சாரமாவே இருக்கு. அது தவறாகவே பார்க்கப்படுறதில்ல. குழந்தைகளோடயே அது சிறு வயதில இருக்கும்போது கூட அவங்க இந்த பழக்கங்களோடலாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று இந்த 2ல எது ஒன்று வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடும். நம்ம குடும்பத்தினுடைய எல்லா வாழ்க்கையும் இது பாழாயிடும். அது சந்தேகமே கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் என்னுடைய நெருங்கின வட்டத்திலயும் சரி சொல்றேன். வேற வட்டங்கள்லயும் நான் பார்த்திருக்கிறேன். மது பழக்கம்லாம் வந்து அடிமையாகி, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும். ஸோ, இந்த 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்ற மாரி, இந்த 11, 12, 15க்குள்ள ஏன்னா 15க்குள்ள நீங்க வளைக்கலாம். அவர்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் அப்பதான் நடக்குது. நான் அத பலமுறை சொல்லியிருக்கேன். 10 முதல் 15க்குள்ள தான் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது உருவாயிட்டுருது அப்படின்றது. ஸோ அதற்குள்ள தவறில்ல. இதெல்லாம் சொல்லி, நாமளும் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து, அப்படி ஏதோ ஒரு இடங்கள்ல பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கூட அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப, ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இந்த ஒரு குறிப்பின் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ இத நான் இதோட நிறுத்திக்கிறேன். இத பத்தி ரொம்ப சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு நன்றாவே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 6 6வது பாயிண்ட்குள்ள போயிடலாம். ஸோ இதுவரைக்கும் அந்த நட்பு வட்டத்துக்குள்ள தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ 6வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நண்பர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தோடு நேரம் செலவிட வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப இந்த நட்பு வட்டாரத்தையும், சுற்று வட்டாரத்தையும் சுத்தி தான் சில பாயிண்ட்ஸ் நம்ம கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஏற்கனவே சொன்னேன். அதாவது அந்த நண்பர்கள் ஒட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த டயத்த வந்து அதிகமா அவங்களுக்கு செலவிட ஆரம்பிக்கும்போது, நீங்க கொஞ்சம் புல் பண்ணி பெற்றோர்கள் அவர்கள் கூட நேரத்த செலவிடுறதுக்கு முயற்சி செய்யலாம். சாப்பிடும்போது எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் வாங்கன்னு சொல்றதோ, அல்லது எங்கேயாவது குடும்பத்தோட வெளியில போகும்போது வாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லி, எதுக்கு நான் இந்த இடத்துல குடும்பத்தோடு நேரம் செலவிட வையுங்கள்னு சொல்றேன்னா, நான் கொஞ்சம் பிராக்டிகல் எக்ஸாம்பிளே சொல்றேன். உதாரணத்துக்கு, இந்த வளர்ந்த ஒரு 11 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள்,
கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கோ அல்லது அவர்களுக்கு பிடித்த ஒரு டிவி ஷோ பார்க்கறதுக்கோ அவங்க கொஞ்சம் நேரம் செலவிட ஆரம்பிப்பாங்க. நீங்க பக்கத்துல ஒரு மாலுக்கு போலாம், ஒரு கடைக்கு வீட்டுக்கு வேண்டிய ஒரு பொருள் வாங்குறதுக்கு அம்மாவும், அப்பாவும் கிளம்பி போலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்ல இருக்கிறேன்." அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் தானே நம்ம போயிட்டு வரப்போறோம். எதுக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்க விளையாண்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போயிடுவோம். பட் இந்த 11லேருந்து 18 ஐ வில் ஜஸ்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இல்லன்னா வந்து இத நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரமே ஆனாலும் பரவால்ல. நீங்களும் வாங்க. அது என்ன நீ மட்டும் தனியா இருக்கிறது. இந்த தனிமைய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடுக்க பெற்றோர்கள் குடுக்க, அது அவர்களுக்கு பல வாய்ப்புகள வந்து அங்க குடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த குடும்பத்திலிருந்து அவர்களுக்கு வேற நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள குடுத்துரும். அதனால கூடுமான வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஒருவேள அவங்க பிஸியா இருக்காங்க. நம்ம கடைக்கு போயிட்டோம். இல்ல அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. நம்ம பிஸியா இருக்கோம். அது மாரி இருந்தா பரவால்ல. நாமளும் ஃப்ரீயா தான் இருக்கோம். நாம எங்கேயோ கடைக்கு வெளியில போப்போறோம். ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு வேண்டியதுக்கான வேலையா தான் செய்றோம். ஆனா அவங்களுக்கும் ஒண்ணும் பெரிய வேலை இல்லங்கும்போது, நீங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. தனியா விடாதீங்க. அப்படிங்கிற அந்த நேரம் செலவிட வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அங்கெல்லாம் வாங்க கொஞ்சம் வெளியில வாக்கிங் போலாம். பசங்கள கூட்டிட்டோ, அல்லது வாங்க வந்து சேர்ந்து விளையாடலாம் ஏதாச்சும். அப்படிங்கிற மாரி கொஞ்சம் குடும்பத்தோடு அவர்களுடைய நேரத்தை செலவிட வையுங்கள். அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் நம்பர் 6. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அத கவனிக்க மறந்துடுறோம். சின்ன சின்னதா அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் தனிமைய விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்க கவனிச்சு பாருங்களேன். பின்னாடி ஒரு நம்ம இதெல்லாம் இங்க கொஞ்சம் குறைவாயிடுச்சு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வரும். திருமணம் போன்ற ஃபங்ஷன்ஸு. அதாவது நம்மளுடைய உறவினர்களுடைய திருமணங்கள் நான் சொல்றேன். அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு சில இந்த காது குத்து விழாவா இருக்கலாம். வேற ஏதாவது விழாக்கள். அந்த மாரி விழாக்களுக்கு நம்ம கிளம்பி போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய பிள்ளைகள் இந்த 11லேருந்து 18 இருக்கக்கூடிய அந்த டீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, "அங்கலாம் நான் வரமாட்டேன். இதெல்லாம் ஃபேமிலி ஃபங்ஷன். நீங்க போயிட்டு வாங்க. நான்லாம் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி நம்மள கழட்டி விட்டுட்டு, அவங்க வந்து வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. இல்ல சும்மானாச்சும் வீட்ல இருப்பாங்க. ஆனா இங்க வர விரும்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நம்ம குடும்பத்தோடையும் சரி, நம்மளுடைய குடும்ப உறவினர்களுடைய குடும்பத்தோடையும் சரி, எங்க போனாலும் அவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அவர்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த ஒரு சான்ஸ கொஞ்சம் அந்த 18 வயது வரைக்குமாவது நாம பேசுறது வந்து இப்ப 18 வரைக்கும் தான். ஏன்னா, இங்க குடுக்கக்கூடிய அந்த கேப் தான் அது பின்னாடி வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு கேப்பாக மாறிடும். அப்புறம் அவங்கள நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. தர தரன்னு இழுத்துட்டு போனா கூட வரமாட்டாங்க. ஸோ அதனால இந்த 11லேருந்து 18ல கொஞ்சம் உங்க கூடயே என்கேஜ் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாயிண்ட் நம்பர் 7. நான் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு சில குறிப்புகள மட்டும் தான் நான் குடுத்துட்டு அப்படியே போறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பட் நம்ம இந்த வாழ்க்கை கல்வியில நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திற்கு நம்ம சில சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம போலாம். அதுலேருந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப பாயிண்ட் நம்பர் 7 வந்து நம்புங்கள். ட்ரஸ்ட் தெம் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது ட்ரஸ்ட் தெம். அதாவது நம்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஏஜ்ல அவங்க நம்பிக்கை குறைய குறைய உங்க மேல அவர்களுக்கு ஒரு மரியாதையும், நம்பிக்கையும் குறையுது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்னாக்கா, நான் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல நம்புங்க. எடுத்த உடனே நீ அங்கெல்லாம் போயிருக்க மாட்ட. நீ இப்படி செஞ்சிருக்க மாட்ட. உனக்கு இதெல்லாம் வராது. நீ இப்படி பண்ணி நீ ஏதோ புழுகுற, நீ ஏதோ ஏமாத்துற அப்படின்னு சொல்லாம முதல்ல ரைட் நீ சொல்றது சரிதான் அப்படின்னு அவர்களுக்கு உங்க நம்பிக்கைய குடுங்க. அப்புறம் நீங்க அத இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க. தேடி கண்டுபிடிங்க. ஒருவேளை அவர்கள் சொல்வது சரியில்லை என்ற பட்சத்துல நீங்க அவர்களுக்கு எடுத்து காமிங்க. "நீ இப்படி சொன்னியேப்பா, ஆனா இப்படி நடந்திருக்கே. இல்ல நீ இப்படி சொன்னியே இங்க போறேன்னு, ஆனா இங்க போயிட்டு வந்திருக்கே." அப்படிங்கிறத நீங்க அப்புறம் கேட்கலாமே ஒழிய, அது சொல்லும் பொழுதே வந்து அவருடைய நம்பிக்கை இல்லாமல் சொல்லும் பொழுது, அதுவே அவர்களுக்கு பழக்கமாயிடுது. என்னன்னா, இத சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க பெற்றோர்கள். நான் ஒண்ணு சொல்றேன். அப்போ எதையும் சொன்னா நம்ப போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் உண்மைய சொல்லணும்? நான் பொய்யே சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அவங்க வந்து இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும். அதனால முதல்ல அவர்களுடைய மனதுல நீங்க வந்து அவர்களை நம்புகிறீர்கள். அவர்களுடைய எந்த செயலையும் வந்து ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்ப வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறாங்கன்னு நம்புங்க. நம்புறீங்களோ இல்லையோ நம்புற மாரி நடிங்க. பரவால்ல. இப்ப அவங்களும் வந்து சரி, அவங்க கொஞ்ச நேரம் படிக்கல, கொஞ்ச நேரம் படிக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கூட, நான் வந்து நீ படிக்கிறதா தான் நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இதா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாங்களே! நம்மள ரொம்ப நம்புறாங்களே! இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி, அவர்களுக்கு அதுவே ஒரு பொறுப்புணர்ச்சிய குடுத்துரும். அது அப்பா அப்படிதான் எனக்கெல்லாம் அப்படிதான் நடந்தது. எங்க அப்பா சொல்லிட்டே தான் இருப்பாரு அந்த மாரிலாம். "நீ நல்லா மார்க் வாங்குனா நல்லது. நான் வாங்குறேன், நம்புறேன்" அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, ஐயோ! நம்புறாங்களே நம்மள. அப்ப அதுக்காகவாவது நம்ம ஏதாவது செய்யணுமே. சில நேரம் டீவியேட் பண்ணா, அந்த நம்பிக்கையே அவர்கள வந்து மாற்றும். அதுக்காக நான் வந்து பிளைண்ட்
ஃபெய்த்தை நான் சொல்லலை, பிளைண்டு ட்ரஸ்ட்டை நான் சொல்ல. இது நல்லா கவனிச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டை. அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கையை நான் கூறவில்லை. நம்புங்க. அவர்கள் நீங்க நம்புறதாக நம்பக்கூடிய அளவுல ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அந்த நம்பிக்கை ஒரு நல்ல நட்புறவையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவையும் பலப்படுத்தும். ஒரு பாசிட்டிவான அவங்களுக்கு ஒரு மனநிலையை உண்டு பண்ணும். பரவாயில்ல, நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நமக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லதுதான் செய்வோம்னு நம்புறாங்க அப்படின்ற. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் வர்றோம் அப்படின்னாக்கா, சரி சரியான இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க நல்ல அப்படின்னு நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நிபுணர்களுடைய ஒரு டிப்ஸ் தான். ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 8 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டுப்பாடுடன் கூடிய அளவான சுதந்திரம். ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இந்த வயது சுதந்திரத்தை தேடக்கூடிய வயது, ஒரு நேரம். அதாவது என் இஷ்டப்படி நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வந்து ஒரு டைம் வேணும், எனக்குன்னு இதுதான் செய்யணும், அதுல நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த பெற்றோர் குறிப்புகள்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்பாடுடன் கூடிய அளவான சுதந்திரம். அது சுதந்திரம் குடுங்க. கண்டிப்பா அவர்களுக்கு சுதந்திரம் குடுக்காம இருக்கவே கூடாது. அவர்களுக்கு வேண்டிய வந்து அவங்க இஷ்டப்படி குடுத்துறணும். ஆனா அதுல ஒரு எல்லை, ஒரு வரையறை மட்டும் போட்டுக்கங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விளையாடுறான். நான் போயிட்டு ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடுறேன். இல்ல நான் போயிட்டு ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வரேன். இல்ல நான் போயிட்டு வெளியில ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு போயிட்டு வா, ஒண்ணும் தப்பு இல்ல. போக்கூடாதுன்னு நீங்க கட்டுப்பாடு போட அவங்க எப்ப அதுல தாண்டலாம்னு தான் தோணும். ஸோ என்ன சொல்லுங்க, ஓகே உனக்கு டைம் வந்து ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோ. 7 மணிக்கு போனா 8 மணிக்கு வந்துரு. இல்ல வந்து நீ இத விளையாடுறன்னு சொன்னா ஒரு 1/2 அன் ஹவர் விளையாடு. பரவால்ல. அப்படிங்கிற அந்த ஒரு அளவான சுதந்திரத்த அவர்கள்ட்ட குடுத்துருங்க. அந்த கட்டுப்பாடுடன் கூடிய அளவான சுதந்திரம். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க குடுத்துருங்க. இதெல்லாம் நான் சொல்றது 18 வயது வரை தான். 18க்கு அப்புறம் இது வேற ரூல்ஸா மாறிடும். இதுக்கு கட்டுப்பாடு கூட வேலை செய்யாது. அது வேற விஷயம். ஆனா இங்க தான் நம்ம அவர்களை பண்படுத்துறோம். இந்த 11லேருந்து 18க்குள்ள ஓரளவுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள வச்சிருக்கலாம். ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனா அதுக்காக கட்டுப்பாடுங்கிற அர்த்தத்துல அவர்களை போட்டு வந்து ரொம்ப வந்து கட்டுப்படுத்தியோ அல்லது வந்து ஒரு இது பண்ணணுங்கிறது இல்ல. பட் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் குடுங்க. யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம். உனக்கு என்ன செய்யணும்? உன் ஃப்ரெண்ட்ட பேசணுமா பேசு. வெளியில போணுமா போயிட்டு வா. இது பண்ணு. ஆனா அதுக்கு ஒரு நேரமும், அதுக்கு ஒரு காலமும், காலையில போயிட்டு வா, இல்ல ஃப்ரைடே மட்டும் போயிட்டு வா, இல்ல இந்த டயத்துல மட்டும் இத செய்யி அப்படிங்கிறத வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுடன் கூடிய அளவான சுதந்திரம். அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நுணுக்கமான பின்தொடர்தல் வேண்டாம். இந்த கட்டுப்பாடான சுதந்திரத்த குடுத்துட்டு, நீ எங்க போன? வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண? அங்க யார பார்த்த? எனக்கு ஃபுல் டீட்டெயில் குடு. இத பண்ணேன், அத பண்ணேன். அப்புறம் நான் உன்ன வந்து இங்க இத பார்த்தேன். நீ இந்த வேலைய இப்ப படிச்சுட்டு இருக்கான்னா, அடிக்கடி தொறந்து நீ படிச்சுட்டு தான் இருக்கியா? நீ வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப அது ஓரளவுக்கு தொடர்பு அது தேவைதான். ரொம்ப நுணுக்கமான பின்தொடர்தல். அதாவது டூ மச் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதத்தான் பண்றியா? அவர் வந்து நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்றாரோ, இல்ல நான் வந்து இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இல்ல நான் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறேன்னா, ஓகே. அந்த இடத்துல ரொம்ப போய் அதுல மூக்க நுழைக்கிறது அப்படிங்கிறது இல்லாம, ஒரு நுணுக்கமான பின்தொடர்தல் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அது ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல உடைகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நம்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருது. அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பெற்றோருக்கும், அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பையோ, ஒரு இணக்கமான ஒரு உறவையோ ஏற்படுத்துறது இல்ல. அந்த இடத்துல அந்த உறவு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நுணுக்கமான பின்தொடர்தலும் வேண்டாம். கட்டுப்பாடுடன் கூடிய அளவான சுதந்திரம் போதும் அப்படின்றது இந்த குறிப்பு 8. நான் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவுல மிக சிறிய ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பிளனேஷன் மாரி விளக்கக்கூடிய அளவுல சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க நீங்க. அந்த அளவுல பார்த்துக்கோங்க. இந்த ஒரு காலகட்டத்தில இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ரொம்ப விளக்கம் வேண்டாம். அதுக்கு ரொம்ப விளக்கமோ நெறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த வயதுக்கு இருக்க குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பாயிண்ட்ஸ ரொம்ப கவனிச்சு நீங்க வந்து கொஞ்சம் ஆழ்ந்து அப்புறம் கூட நீங்க இந்த பாயிண்ட்ஸ எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதனுடைய மேலும் விவரங்கள் என்ன அப்படின்றது. அடுத்து குறிப்பு 9க்கு போயிடுவோம். அடுத்த பாயிண்ட். முன்மாதிரியாக இருங்கள். ரோல் மாடல். அதாவது இந்த காலகட்டம் ஏற்கனவே சொன்னோம். அந்த அப்பா, அம்மா இவர்களெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து விட்டு கொஞ்சம் அப்படியே அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள போறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதை தாண்டி நீங்க அவங்கள எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். அது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு நாலேட்ஜா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுது. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது. அப்படிங்கும்போது,
உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க அளவுக்கு தெரியல அப்படின்னா என்ன சொல்லலாம், "பாப்பா உனக்கு இதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொன்னு வந்து அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்லியா சொன்னது மாரியும் சரி, அவர்களுக்கு ஒரு ஆதர்ச ஹீரோ எப்படி ஒரு குழந்தை, பெண் குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ. ஒரு ஆண் குழந்தைக்கு உங்க அம்மா தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள வந்து ஏற்படுத்துங்க. இந்த வயதுல வந்து நீங்க அவங்களுக்கு ரோல் மாடலா ஒரு சின்ன ப்ராப்ளம் அவங்களுக்கே வரும். மார்க் வாங்குறதுலயா இருக்கட்டும், அவங்கள வந்து ஸ்கூல்லயா இருக்கட்டும், நண்பர்கள் வட்டாரத்திலயா இருக்கட்டும், மத்த இடங்கள்ல விஷயங்களா இருக்கட்டும். இல்ல புதிய ஒரு விஷயங்கள தேடி நீ இத கொஞ்சம் கவனிச்சு படி. தேடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அப்படின்ற மாரி வழிகாட்டக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து நீங்க ஒரு முன்மாதிரியா நின்று செயல்படுத்தி காமிங்க. அ உதாரணத்துக்கு அவங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க இந்த வயதிலேயும் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு கோர்ஸ் போட்டு படிங்களேன். நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி, ஒரு ஷார்ட் டெர்ம் கோர்ஸா கூட இருக்கட்டும். ஒரு 3 மந்த்ஸ், 2 மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் படிச்சு, நீங்க அத சக்சஸ் பண்ணிருங்க. அப்ப அவங்க இது பரவாயில்லையே! அப்பா இந்த வயசுலயும் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சு அது வந்து ஒரு சக்சஸ் பண்ணியிருக்காரே! அப்ப அவரு மாரி நம்மளும் அந்த வயசுல வந்து இதெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது. படிப்புங்கிறத தொடரணும். இல்ல ஒரு புக் படிங்க. அந்த புக்க அவங்கள்ட்ட குடுத்து நீங்களும் படிங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நடந்து கொண்ட ஒரு விஷயத்த அவர்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. இல்ல காமிங்க. ஸோ பி எ ரோல் மாடல். அந்த 11லேருந்து 18ல நீங்க என்ன மாதிரியான ஏன்னா இந்த ஏஜ் அவங்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஏஜ். நல்லாவே வந்து கவனிப்பாங்க உங்கள எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இதுல வந்து தெரிஞ்சிரும். அப்பா ரொம்பலாம் மார்க் வாங்குன அப்பா இல்ல. அம்மா வந்து ரொம்பலாம் வந்து விவரம் இல்ல அம்மா இல்ல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த ரோல் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா, அத கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த பெற்றோர்கள்லருந்து விலகி போயிடுவாங்க. அந்த மாரி நான் வந்து வெறும் அச்சீவ்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லல. உங்களுடைய குணாதிசயங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நீங்க வந்து அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருங்க. உண்மைய பேசுறதா இருக்கட்டும், வந்து ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செய்றதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்கள அவங்க வந்து பார்க்கட்டும். உங்கள அவங்க பார்க்கும்பொழுது, அவங்க "ஓ! மை ஃபாதர் இஸ் குட். மை மதர் இஸ் வந்து வெரி கிரேட்." அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வ வந்து உங்களுக்கு இந்த முன்மாதிரியாக இருந்து, இந்த காலகட்டத்தில ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பு 9.9 வந்து சொல்லுது. அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 10க்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது. இந்த பாயிண்ட் நம்பர் 10ல வந்து நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுது பார்க்கலாம். முதல்ல செயல்களில் ஈடுபடுதல், என்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வந்து நல்ல ஆற்றல் இருக்குங்க. இந்த 11லேருந்து 18 ஏற்கனவே சொன்னோம். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகுற டைமு. இந்த பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனார்மஸ் எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு. அ டயர்ட் ஆக மாட்டாங்க. நெறைய டைம் அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். நெறைய வந்து எஃபோர்ட்ஸ் வந்து போட முடியும். அதாவது கொஞ்சம் நெறைய படிக்கலான்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா கூட, அவங்க இலக்க வந்து அதிகப்படுத்து இப்ப நான் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் வந்து ஒரு அ ஒரு 1 மினிட்ல போனேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 50 செகண்டுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவங்களே அந்த ஒரு இத வந்து அ தாண்டக்கூடிய தன்னுடைய இலக்க தானே தாண்டக்கூடிய ஒரு அந்த பிரேக்கிங் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்ற மாரி அவங்களே அத வந்து பிரேக் பண்றக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து உடம்புலயும், மனதிலயும் இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நாம என்ன பெற்றோர்களா செய்ய வேண்டியது அப்படின்னா, ஜஸ்ட் அவங்கள வந்து அதுல ஈடுபட வைக்கணும். அவ்வளவுதான். ஏதாவது செயல்களில் ஈடுபடுதல் அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் என்கேஜ் தம் இன் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்கேஜிங் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எனி ஆக்டிவிட்டி. அது அவுட்டோர் ஆக்டிவிட்டியோ, இன்டோர் ஆக்டிவிட்டியோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ, ஏதோ ஒன்று. அது விளையாட்டு தான்னு இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குவிஸ் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்றது பிடிக்கும். இல்ல அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு செஸ் விளையாடுறது பிடிக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு ஃபீல்ட் ஒர்க் இந்த மாரி அத்லெட்ஸ் மாரி பிடிக்கலாம். விளையாட்டா இருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறதா இருக்கலாம். இந்த வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பியாடு எக்ஸாம்ஸு, சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து கூட இந்த அவங்களுக்கு எதுல வந்து ரொம்ப ஆர்வம்? இப்ப ஒருத்தர் நல்லா வந்து படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காங்கன்னா, அதுல ஒரு ஹையஸ்ட் டஃப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அத வந்து அவங்களுக்கு வந்து இத நீ அட்டெண்ட் பண்ணு. இத வந்து நீ எப்படியாவது கிளியர் பண்ணு. ட்ரை பண்ணு. சும்மா படிச்சு பாரு. அட்டெண்ட் பண்ணி பாரு. 2 டெஸ்ட்‌டுக்கு அப்ளை பண்ணு. இந்த மாரி அவங்கள வந்து ஈடுபடுறது. அதே மாரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னு சொன்னா, நீ இந்த இதுல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. அடுத்து வரக்கூடிய இந்த புரோகிராம்ல வந்து கலந்துக்க முயற்சி பண்ணு. அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து ஈடுபட வைக்கணும். இப்படி நம்ம அந்த என்கேஜ் பண்ணாம போறதுனால தான், அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் ஜாஸ்தியா கிடைக்க, அடுத்து அதுல என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் சோம்பேறிகள் ஆகுறதும், கொஞ்சம் அப்படியே வந்து லேசி ஆகுறதும் வந்துரும். இந்த ஏஜ்ல அவங்களுக்கு கொஞ்சம் லேசினஸ் வந்துருச்சுன்னா, அத பின்னாடி மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால ஜஸ்ட் என்கேஜ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 கிளாஸ்ல சேர்த்து விட்டுருங்க. இல்ல ஒரு 4 புரோகிராம்ல வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருங்க. அதுக்காக என்ன காலைல எனக்கு அந்த கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் இருக்குன்னு ஓடுவாங்க.
அவங்க பிஸியா இருந்தாலும் தப்பு கிடையாது. அது நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஏஜ வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்கள வந்து இது பண்ணி பேக் பண்ணிரணும். கேப் எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, லேசினஸ் வர ஆரம்பிச்சுரும். அதனால தான் வகுப்புகள்னு போட்டிருந்தோம். மீன்ஸ் அ அப்ப சொல்லுவாங்க, நான் எத்தன கிளாஸ் தான் போறது? பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இந்த கிளாஸ்க்கு அவ்வளோ ஆகுதே, அந்த கிளாஸ்க்கு அவ்வளோ ஆகுதே, நான் எப்படி இத்தன கிளாஸ்ல சேர்க்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கு. அவங்களால செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட பொருளாதார காரணங்களையும் கொஞ்சம் இது பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தப்பு கிடையாது. இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட முயற்சி செஞ்சு கொஞ்சம் பொருள் செலவுகள் இருந்தாலும் இது பண்ணலாம். மத்தபடி அவங்களோட விருப்பங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி குடு. அதுக்கெல்லாம் நீங்க வந்து கடன் வாங்கி செய்யணும்னு இல்ல. பட் இந்த மாரியான அவங்களுடைய ஈடுபட்டு அவர்களுடைய நல்ல ஒரு என்கேஜ்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க செலவு பண்ணலாம். அதுல தவறு ஒண்ணும் இல்ல. ஸோ இதுல தான் வந்து இலக்கு நிர்ணயம் ஆகுங்க. அதாவது அந்த ஒரு எய்ம், கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில அடுத்து அவங்க என்னவா ஆகணும்? இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்கனாக்கா, நான் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும். இல்ல ஒரு படிக்கிறவங்கன்னா, நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும். நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல தான் வந்து வந்து கோல்ஸ் கரெக்ட்டா தான் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல கூட நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா இவங்க என்ன படிப்பாங்க? அடுத்தது இவங்க எந்த ஃபீல்ட் எடுப்பாங்க? எம்பிபிஎஸ் எடுப்பாங்களா? டாக்டர் இன்ஜினியரிங் எடுப்பாங்களா? அடுத்து வந்து இவங்க அக்கவுண்ட் படிப்பாங்களா? இல்ல இவங்க வந்து வேற ஏதாவது கோர்சஸ் எடுத்து படிப்பாங்களா? இந்த மாரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த 11, 12 வயதுக்கு பிறகு இந்த ஆக்டிவிட்டில ஈடுபடுறது மூலமாவே நமக்கு தெரிஞ்சுருங்க. அவங்க இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம். ஒரு பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புறீங்கன்னா, அழுது அழுது போவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது வரல அப்டின்னாக்கா, இல்ல, இல்ல நான் போல அப்டின்ருவாங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே இதுல உங்களுக்கு ஈடுபாடு இல்ல. ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 15 வயதுக்குள்ளேயே நீங்க நெறைய ஆக்டிவிட்டி போட்டா தான் தெரியும். எந்த ஆக்டிவிட்டில அவங்களால வந்து அதிகமா ஈடுபட முடியுது அப்டின்றது. அப்புறம் அத ஒட்டி அவருடைய வாழ்க்கையும், அவருடைய அந்த ஒரு இலக்கு, அவருடைய அடுத்து படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அடுத்து அவங்க என்னவாக ஆகப் போறாங்கங்கிற விஷயம்லாம் இந்த இடத்துல தான் நிர்ணயம் ஆகும். அதனால நெறைய என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கு இதெல்லாம் பெற்றோருடைய கடமை தான். நம்ம குழந்தைகள மட்டும் சொல்லி எந்த பயனும் இல்ல. குழந்தைகள மட்டும் ஒரு அளவுல வந்து நீ இத செய்யல, அத செய்யல. நாம என்ன செஞ்சோம் அவங்களுக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா நான் ஏற்கனவே சொன்ன இந்த வயசுல அவங்க ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு இதுதான், அதுதான்னு சொல்லிட்டு இத தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனுடைய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. நாம எல்லாருமே அத நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். சிலருக்கு வந்து நம்ம கொஞ்சம் சில வேலை பளு காரணமாகவோ, இல்ல நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல பொருளாதார காரணங்கள்னாலயோ, இந்த குழந்தைகளுக்கு இது போன்ற சில விஷயங்கள செய்ய முடியாம போகலாம். கொஞ்சம் கேப் விட வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகுறதுக்கான ஒரு இடமாக மாறிப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால கடைசியா ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அவர்களே கண்டடையட்டும், செல்லம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த குழந்தை பருவத்தில நம்ம ரொம்ப குழந்தையா கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வளர்ந்த பிறகு அவங்களுக்கே நல்ல ஒரு எண்ணங்களும், ஒரு தன்னிச்சையான சிந்தனை ஆற்றல்களும் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த வயசுலயும் போய் ரொம்ப அவங்களுக்கு செல்லம் குடுத்து, சரி, சரிப்பா பாவம், ஏதோ ஒண்ணு அவன் இப்படி சொல்றான், விட்டுருங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஒண்ணு சொல்லுவாரு. உடனே அம்மா அவங்கள விட்டுருங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பழைய ரூல்ஸ்லாம். ஒரே மாதிரி இருங்கள், ஓரணியில் இருங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லயும் வந்து ரொம்ப செல்லம் குடுத்துட்டோ, இல்ல அவர்கள் சொல்வத ஒரு பேரண்ட் ஓகே சொல்றதும், இன்னொரு பேரண்ட் வேண்டான்னு சொல்றதும், இப்படியெல்லாம் இல்லாம, அவர்களே இத வந்து கண்டடைய வைத்து, அவர்களுடைய இலக்கை நோக்கி இருவரும் பெற்றோர்களாகிய அந்த தந்தையும், அன்னையும், தாய் தந்தையர் இருவருமே அவர்களே அவர்களே கண்டடையட்டும். அதாவது இவங்க இலக்கு என்ன? அப்படிங்கிறது, நீ என்னவாக ஆகணும்? எப்படி ஆகப்போற? அப்படிங்கிறத நீ சூஸ் பண்ணு. அதுக்கான என்கேஜ்மென்ட்ட நீயே பண்ணிக்கோ. அதுக்கான வேண்டிய கிளாஸஸ நீ அட்டெண்ட் பண்ணு. அதுக்கான முயற்சிகளை நீ எடு. அப்படி தட்டிக் குடுத்து கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய, ஐயோ! பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஐயோ! பாவம் கிளாஸஸ்க்குலாம் போறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமளே அத சொல்லி அவர்களுடைய அந்த ஈடுபாட்டை குறைச்சிடக்கூடாது. கொஞ்சம் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவால்ல. அந்த ஏஜ் அவங்க அந்த கஷ்டத்த வந்து தாங்கக்கூடிய ஏஜா தான் இருக்கும். ஸோ அது மாரி அவர்களே அவர்களுடைய இலக்கு என்ன? அவர்களையே அவருடைய அந்த ஆர்வம் என்ன? அவருடைய வந்து என்னவாக மாற வேண்டும் என்பதை கண்டடைய வைத்து, அ நாமளும் அத கண்டடைந்து, அதற்கு வந்து கொஞ்சம் உதவிகளும் செய்து, உதவி மீன்ஸ் இந்த என்கேஜ்மென்ட்டோ, தேவையான கிளாஸஸோ என்னவோ செய்து, அவர்களை கொண்டு வர்றது இந்த காலகட்டம் தாங்க. ஸோ இந்த அளவுல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு 10 பாயிண்ட் தான் பார்த்துருக்கிறோம். இந்த 10 பாயிண்ட்டையும் நம்ம ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயில்டாவே பேசியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் இன்னைக்கு வகுப்பு ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் நான் வந்து இதுக்கு மேல கொஞ்சம் உங்கள ரொம்ப போர் அடிக்க விரும்பல. ஸோ அடுத்த ஒரு பகுதியோட நம்மளுடைய குழந்தை வளர்ப்பு பகுதிய நம்ம நிறைவு பண்ணிடுவோம். இன்னைக்கு 4வது பகுதி. இன்னும் ஒரு பகுதி நான் இன்னொரு 8 பாயிண்ட் இல்ல மேக்ஸிமம் 10 பாயிண்ட் தான் வரும்.
அதோட இந்த 18 வயதுக்கான முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு குழந்தை கருவிலிருந்து 18 வயது வரைக்கும் தேவையான பாயிண்ட்ஸை நம்ம இந்த 5 பாகங்கள்ல நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் அடுத்த வகுப்புல. ஸோ அதனால இந்த வகுப்புல நான் இந்த 10 குறிப்போட இன்னைக்கு இந்த டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய அடலசன்ட் ஏஜ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாம இதோட இன்றைய நிகழ்ச்சிக்காக நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புல நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை கவனிப்போம். இதுவரை இந்த பொறுமையாக இந்த ஒரு வகுப்புல பயனாக இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, பங்கெடுத்து கொண்டதுக்கு நன்றியும் கூறி இன்றைய வகுப்பை என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்து பகிர்வுகள், உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நம்ம இப்போ தொடரலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்யா. மிகவும் சிறப்பு, மிகவும் நன்றிங்கய்யா. உங்களுடைய அருமையான இந்த வகுப்பு வந்து பலருடைய மனதுல பல புதிய வெளிச்சங்களை கொடுத்திருக்கு. நிச்சயமாக தெரியுது அது. உங்களுடைய இந்த வகுப்பு வந்து அந்த 18 வயதோட முடிஞ்சிட வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து வயோதிகம் வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 80 வயது வரை கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. இல்ல அது இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கணவன் மனைவி பற்றி பேசலாம். அந்த வாழ்க்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஏதாவது அன்பர்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம தொடரலாங்கய்யா. வாழ்க வளமுடன்.